தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமை ஆசிரியர் மகன் எப்படி அமைச்சரானார் என்பது பற்றியும் பொன்முடியின் பின்னணி குறித்தும் இங்கே பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள டி எடையார் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் பொன்முடி. இவரது தந்தை கந்தசாமி பள்ளி தலைமை ஆசிரியராகவும் தாயார் மரகதம் பள்ளி ஆசிரியையாகவும் இருந்தவர்கள். இதனால்தான் தங்கள் மூத்த பிள்ளையான பொன்முடியை அந்த காலத்திலேயே டபுள் டிகிரி படிக்க வைத்தார்கள். பொன்முடியும் படிப்பில் கெட்டிக்காரர் என்பதால் MA, B.Ed, M.Phil, PhD என பல பட்டப்படிப்புகளை படித்து கல்லூரி விரிவுரையாளராக 15 ஆண்டு காலம் பணியாற்றினார். திராவிடர் கழக மேடைகளில் பேசி வந்த பொன்முடி தன்னை நாத்திகராக அடையாளப்படுத்திக் கொண்டார். தேர்தல் அரசியலில் பங்கேற்காத திராவிட கழகத்தில் இருந்தால் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருந்துவிடும் என திமுகவுக்கு ஷிப்ட் ஆனார். பொன்முடியின் படிப்பும் அவரது துணிச்சலான கணீர் பேச்சும் கருணாநிதியை ஈர்த்தது. செஞ்சி ராமச்சந்திரனுக்கு போட்டியாக பொன்முடிக்கு MLA சீட், அமைச்சர் பதவி என கொடுத்து அரசியலில் வளர்த்துவிட்டார். வன்னியர் சமுதாய மக்கள் அடர்த்தியாக வாழும் பகுதியில் மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த பொன்முடிக்கு அதி முக்கியத்துவம் கொடுத்தார் கருணாநிதி. செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் இருந்து வெளியேறி வைகோ தலைமையிலான மதிமுகவுக்கு சென்றதற்கு பொன்முடிதான் காரணம் என்று கூறப்படுகிறது. கட்சியில் தனக்கு எதிரானவர்களை ஓரங்கட்டி தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்தார் பொன்முடி. சட்டசபையில் ஜெயலலிதாவையே நேருக்கு நேர் எதிர்த்தார் பொன்முடி. சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறை, உயர்கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளில் திமுக ஆட்சி காலங்களில் அவர் வகித்து வருகிறார். ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ரெசிடென்சியல் பள்ளி என பல கல்வி நிறுவனங்களை பொன்முடி குடும்பத்தினர் நிர்வகித்து வருகின்றனர். இந்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.